अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। जन्नते कलाम व मग़फ़िरते मकाम व नूरे अजसाम व दीने इस्लाम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। जज़ाल्लाहु सय्यदना व नबिय्यिना मौलाना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अन्ना खैरम बिमा हुवा अहलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद अदद खल्क़िही व रिज़ा नफ्सिही व इज़्नत अर्शिही व मिदाद कलिमातिही। सुब्हानल्लाहि व बिहम्दिही अदद खल्क़िही व रिज़ा नफ्सिही व इज़्नत अर्शिही व मिदाद कलिमातिही। रज़ीना बिल्लाहि रब्बा व बिल इस्लामि दीना व बि मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम नबिय्यन व रसूला। अम्मा बअद। अऊज़ु बिल्लाहि अस्समीइल अलीम मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना ऊतुल किताब आमिनू बिमा नज़्ज़लना मुसद्दिक़न लिमा मअकुम मिन क़ब्लि अन नतमिस वुजूहन फ़नुरद्दहा अला अदबारिहा औ नलअनुहुम कमा लअन्ना अस्हाबस सब्त व कान अम्रुल्लाहि मफ़ऊला। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि व आलिहि वसहबिहि वसल्लम। जद्दिदू ईमानकुम ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम। சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தவனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கருணையுள்ளம் கொண்ட காருண்ய நபி சய்யிதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த சத்திய வழிமுறையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள், அபரார்கள், நம் அனைவர்கள் மீதும் பிள்ளை குட்டி மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் மனிதர்களை முழுமையாக படைக்கப்பட்டதன் நோக்கம் வாழ்வதற்காக அல்ல. நம்மையெல்லாம் அல்லாஹ் வாழ்வதற்காக ஆகிரத்திலே படைத்தான். அதில் ஒரு சில சிறிய மிஸ்டேக்குகள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பூமியிலே தூக்கி எறிகின்ற ஒரு நிலை அவலங்கள் ஏற்பட்டது. இந்த பூமியில் எரியப்படுகின்ற பொழுது வேறு ஏதாவது மார்க்கங்கள், மதங்கள்
வழிபாடுகள் இருந்ததா? இல்லை. இன்னைக்கு மக்களால் இந்த உலகத்தில் முதலாவதாக தோன்றிய மதம் இந்து மதம் என்று குக்கூரலிட்டு அறைகோலிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர். நாவில் எப்படி வேண்டாலும் பேசிவிடலாம் என்ற நிலை இருந்திருந்தால் கல் போன்று இருக்காது. அல்லாஹ் கல்பால் ஏற்று கல்பால் உறுதி கொண்டு ஜடலத்தில் ஏற்படுத்துவதைத்தான் நமக்கு நசீபாக ஆக்கி வச்சிருக்கான்ல. கலிமாக்கள் கூட நாவால் மொழிந்து உள்ளத்தால் இருத்தி ஜடலத்தால் செயல்பட்டு நாம் உணர்வுகளால் அல்லாஹ் ரசூலை மதித்து நன்னம்பிக்கையுடன் செயல்படுவதுதான் கலிமாவுடைய முழு தாத்பரியம். லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹக்கி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட ஜதீது ஈமானக்கும் பி கவுலி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உயிரோடு அவங்க இருக்கும்போது சொன்னாங்க. எப்பவும் உயிரோடு உள்ள நபி. அப்போ அவங்க சஹாபாக்களிடத்தில் அந்த கலிமாவை சொல்லுகின்ற பொழுது தான் முன்னாளாக ஹாதிராக இருந்தாங்க. அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னவுடன் அடுத்த சஹாபாக்கள் அவர்களை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மள அதிகமான நபர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் 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 என்று சொன்னாலும் கூட இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்ம சொல்றதில்லை. எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வெறுமனை விட்டு விட்டோமோ அது ஃபிரௌனியத்தான கலிமா. லா இலாஹ இல்லா அன்த பனி இஸ்ராயீல் என்று சொன்னாங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ திக்ர் செய்யும்போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் குறைந்தது 33 தடவைக்கு ஒரு முறையாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் சேர்த்துக்கணும். நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லான்னு தொட்டி ஆட்டுறாங்க பிள்ளையில. அதனால் தவறில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அறக்கலிமா. அந்த லா இலாஹ இல்லல்லாவோட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது முழு கலிமா. எந்த காரணத்திற்காக இந்த கலிமாவை எல்லாம் நமக்கு கடமையாக ஆக்கினானோ அது பூர்த்தியாகும். கடமை என்பது ஒன்று, கடமையின் திட்டத்தில் உழல்வது என்பது ஒன்று. நாம் அந்த கடமைகளின் திட்டத்தின் கீழ்தான் கலிமாவை மொழிய வேண்டுமே தவிர வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு நாங்கள் கலிமா ஓதிட்டோன்னு போக முடியாது. ஹதீஸுடைய கருத்தை வச்சு. ஏன்னு சொன்னால் ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்தாலும் கூட அந்த இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நின்றாங்க. இப்போ நாம் மொழியும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் காயிபாக இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. ஹாதிருன் நபி, நாதிருன் நபி. நாம் அழைக்கும் போது நம்மிடத்தில் ஹாதிராவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ இந்த கலிமாவை நாம் அதிகமாக உச்சரிக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கணும். ஒன்று. இரண்டாவதாக, இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆதி மார்க்கமே இஸ்லாமாகத்தான் தோன்றியது. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறையா மக்கள் இதை விளங்குறது கிடையாது. ஏன்னா குஃபுரில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கலை. இந்த உலகத்தை படைத்தது ஆக ஷைத்தானை தூக்கி எறிகிறதுக்கு தான் அல்லாஹ் படைத்தான். ஃபஅஸல்லஹும ஷைத்தான் ஃபஅஹ்ரஜ மின்ஹுமா மிம்மா கானா ஃபீ. பிறகு அந்த பொறாமையினால் பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறக்கிறதுக்கு அவன் பல முயற்சி செஞ்சான். அவனுடைய சதி திட்டத்தின் கீழ் அந்த முயற்சி தான் தூக்கி எறியப்பட்டது. இந்த உலகம் பாவிகளுக்காக பச்சாதாபப்படுவதற்கு, தௌபா செய்வதற்கு படைக்கப்பட்ட உலகம். அப்பொழுது யாரும் இல்லை. ஷைத்தானை எரிஞ்சிருக்கான். சூழ்ச்சியினால் பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் கொண்டு வந்துட்டான். சரி, இப்போ இவனுடைய நிலை என்னாச்சு? ஷைத்தான் அடிப்படை கொள்கைகளை ஏற்று இருந்தாலும் கூட
அல்லாஹ் சொன்ன அந்த ஏவலுக்காக வழிபடலை. ஃபசஜது இல்லா இப்லீஸ். இந்த இல்லா என்ற இடத்த அந்த இப்லீஸ் மாத்திரம் செயல்பட்டிருந்தான்டா அந்த கண்ணியம் வேற. ஆனால் அவன் அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன் அந்த நிலைக்கு ஆளாயிட்டான். அவனை அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூக்கி எறிஞ்சிட்டான். இவன் என்ன செஞ்சான்? இருவரையும் கொண்டு வருவதற்காக பல்வேறான திட்டங்கள் தீட்டி எப்படியோ ஒரு வகை அவன் கொண்டு வந்துட்டான். அந்த ஷைத்தான் இதெல்லாம் நசீப் கொண்டு வந்து இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் இரு திசைகளில் போடப்பட்டு விட்டது. இவர்கள் போடப்பட்டதற்கு பிறகு ஒருவருக்கொருவர் தேடி 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 பல்லாண்டுகளுக்கு பிறகு, சுருக்கமாக பல்லாண்டுகளுக்கு பிறகு சிந்திக்கக்கூடிய ஒரு இடம் அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜி யௌமுல் அரஃபா. அரஃபா தினத்தன்று தான் ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜுடைய கிருபைகள், கடமைகள், ஹஜ்ஜுடைய தோற்றங்கள் முழுமை அடையுது. இந்த அரஃபாவில் போய் தங்குவது தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் ஒரு முக்கிய குறியாக வச்சுட்டு அரஃபா தான் ஹஜ்ஜு என்று சொன்னார்கள். அல் அரஃபா, அல் ஹஜ்ஜு யௌமுல் அரஃபா. இப்போ இந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல வச்சாங்கன்னு சொன்னால், பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சந்தித்த இடம். பிறகு அவர்கள் சுக்ரியாவாக போய் தௌபா செய்கிறாங்க. எங்கே? காபாவில் வலம் வந்து. இதெல்லாம் கிருபைகளில் முக்கியமான ஒரு கடமைகளிலும் கூட ஒன்று. பிறகு அந்த இடத்துல முதலாவதாக யார் இருக்கா? உலகத்திலேயே ஆரம்ப ஆலயம் காபா. அந்த இடத்துல தௌபா செய்தது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்போ எங்கே அது கோவிலாக இருந்திருக்க முடியும்? அது இந்த நாசமாக போன பயல்கள் சொல்கிறது மாதிரி பல கருத்துக்களில் வர முடியும்? ஒன்றும் முடியாது. இப்போ ஆதி மனிதன் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதி பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அந்த இருவரும் சந்திக்கின்ற பொழுது இஸ்லாத்தில் தான் இருந்திருக்காங்க. அந்த இஸ்லாமிய கிருபைகளில், கடமைகளில் தான் அந்த இஸ்திஃபார் அந்த காபாவிலே தவாஃபின் போது செய்யப்பட்டது. ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது குர்ஆனுடைய ஆயத்தில் ஒரு பகுதி. இன்னொன்று இது ஒரு துஆ. இன்னொன்று இது இஸ்திஃபார். இதில் அல்லாஹ் வச்சுருக்கான். இந்த காபாவை வலம் வரும்போது இவங்க ஓதி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்போது மனிதன் செய்த தவறுக்கு இஸ்திஃபார் செய்யக்கூடிய முதலாம் இடம் காபா. அப்போ அது தௌபா செய்யும்போது எப்படி மாற்றார் கையில் போயிருக்க முடியும்? அப்போ மாற்றார் என்பதே இல்லையே, அஸ்னாம்களும் இல்லையே. பிறகுதானே ஷைத்தான் அதற்கு முயற்சி பண்ணுறான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் தௌபா செய்து அல்லாஹ் அவர்களை ஏற்று தௌபாவின் மூலமாக மன்னித்து, பிறகு அவர்களுக்கு சந்ததிகள் பெறுகிறது, காபில் ஹாபில். பிறகு பெண்கள், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், அப்படியே அல்லாஹ் அவர்களுக்கு வம்சத்தை கொடுத்தான். அந்த காபில் ஹாபிலுடைய சப்ஜெக்ட் பயான் நீங்கள் விளங்கியிருப்பீங்க. இப்போ ராமநாதபுரத்தில் கூட பக்கத்தில் சமீபத்தில் அங்கே காபில் ஹாபில் அடங்கியிருக்காங்கன்றாங்க. இதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த காபில் ஹாபிலின் மூலமாக சில நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு உலகத்தில் முதல்ல கொலை என்பது ஏற்படுறது காபில் ஹாபில் என்ற 2 அண்ணன் தம்பி மூலமாக. அண்ணன் தம்பியை கொண்டு விட்டார் ஒரு காரணத்திற்காக. அது குர்ஆனில் நீண்ட சம்பவத்தை அல்லாஹ் பக்ராவில் சொல்லி காமிக்கிறான். பிறகு இந்த காபில் ஹாபிலை கொன்றதற்கு பிறகு, காபில் ஹாபில் இருவர் அண்ணன் தம்பியை கொண்டுட்டார். கொண்டதுக்கு பிறகு அவரை அடக்க தெரியாமல் இருக்க போகும்போது தான் அல்லாஹ் குராப் என்று சொல்லக்கூடிய காகத்தை அனுப்பி, ஒரு காகத்தை கொத்தி சாகடித்து கால்களால் பறித்து அலகுகளால் அடக்கி அதை மன்னித்து கால்களால் தள்ளுகின்ற ஒரு ஆற்றல் மிக்க செயல் திட்டத்தை ஒரு பருந்து காகத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக காகம் மனிதரை விட அறிவில் விவேகம் உடையது என்பதை நீங்கள் விளங்கிக்கணும். ஒன்று.
இரண்டாவது, எப்பொழுதுமே காகத்திடத்தில் ஒரு அன்பு, தன் கூட்டத்தை அணைத்து உணவு இருந்தாலும் எது இருந்தாலும் அழைத்து கூக்குரலிட்டு ஒன்று சேர்த்துரும். இது மனிதனை விட உயர்ந்த ஒரு பண்பு. அப்போ ஒரு காகத்தின் மூலமாக நடைபெற்ற தவறை, அதன் மூலமாக மரணித்த மனிதனை அடக்கம் செய்வதற்கு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி கொடுத்தார். அப்போ காகத்தில் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கின்றது? இன்றைக்கு ஏன் காகம் இல்லை, சிட்டுக்குருவி இல்லை, மைனா இல்லை, அதுபோன்று தவிட்டுக்குருவிகள் இல்லை? இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? மானிட சமூகத்தில் மனிதர்களுடைய நலன்களுக்காக படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நோய்க்கு முக்கியமான ஒரு காரணம். குர்ஆனை வச்சு நாம் ஆய்வு பண்ணணும். இன்றைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டான், இதை கண்டுபிடிச்சிட்டான்னு சோழாந்துரத்தையான் நம்மாலே சொல்கிறான். விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டான். டேய், விஞ்ஞானம் இல்லாத அஞ்ஞான காலத்தில் மெஞ்ஞானத்தை கொண்டு வந்தது தஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இன்னைக்கு நீ கண்டுபிடிச்சிட்ட பெருசா? மனிதனுக்கு தலையில் இருக்க முடி உழுகிறது கூட எதனால என்பதை கண்டுபிடிக்க முடியாத அந்த விஞ்ஞானம். நம்ம வேண்டா புகழலாம், இதில் புகழ்ச்சிக்கு ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி விண்ணுலகத்துக்கு போனாங்க? என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட போகிறதுக்கு? இன்னைக்கு போகிறதுக்கு எத்தனை விதமான பாதுகாப்பு செஞ்சு போகிறான். விண்ணுக்கும் போக முடியாது, மண்ணுக்கும் போக முடியாது, ரெண்டுக்கும் இடையில அவன் தொங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், யாரா சொன்னால் போக முடியாது. மானிட சமூகத்தில் விஞ்ஞானத்தை வைத்து வித்தை காட்டி கொண்டிருக்கின்ற வல்லுநர்கள் தான் இன்னைக்கு நிறையா இருக்கான். அவர்கள் வல்லுநர்கள் அல்ல, பில்லுணர்கள். பிள்ளை கூட ஆய்வு செய்ய முடியாது. ஒரு காலத்தில் அருகம்புல் என்று இந்த பூமியில் நிறையா இருந்துச்சு. நாம் போகக்கூடிய முந்தி காலத்தில் சவாரி ஜட்கா என்று சொல்வார்கள், குதிரை வண்டி. இந்த குதிரை வண்டியில் அந்த குதிரையை மாட்டுவோம்ல, அந்த குதிரைக்கு உணவு என்னன்னு சொன்னால் இந்த அருகம்பில். அதை அறுத்துட்டு வந்து ஒருத்தவங்க விற்பாங்க. யார்? இந்த ஏழ்மையானவங்க வியாபார ரீதியில். அந்த அருகம்புல்லோட அருமை அன்று தெரியல, ஆனால் குதிரைக்கு அதுதான். ரெண்டாவது கொள்ளு. ஏன் சுண்டல் இருக்குது, கடலை இருக்குது, நடக்கல இருக்குது, கொடுக்கலாமே அவிச்சு. ஏன் கொள்ளை கொடுத்தான்? கொள்ளை தின்றால் அத்தனை நோயும் மனிதனுடைய உடம்பில் கொள்ளும், இந்த கொண்டு விடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக எல்லாம் இந்த கொள்ளை வச்சான். இன்னைக்கு 10 ரூபா 5 ரூபாய்க்கு கிலோ கிடைக்கிறது, இன்னைக்கு 100 ரூபா கொள்ளு. குதிரை திங்கிறது என்ன? அருகம்புல். ரெண்டாவது கொள். இந்த இரண்டையும் திண்டு அந்த குதிரையுடைய ஓட்டம் ஓடுது பாருங்க. மனிதனை இவ்வளோ பேரை செமந்துக்கிட்டு வண்டியில் 5 பேர் 6 பேர் 7 பேர் 8 பேர், அல்லது அந்த வண்டி கூடு நிறையா சரக்குகள் எப்படி ஓடுது? அது என்னைக்காவது அசந்திருக்கா? அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் எல்லாம் இந்த புல்லில் கொடுத்துருக்கான், அருகம்புல்லில். இன்னைக்கு சொல்கிறான் அருகம்புல் இதுக்கு வந்ததான், புத்தகான்களுக்கு. அப்புறம் சொல்கிறான் அருகம்புல் சாறு குடித்தா அறவே நோயை கண்டிச்சிருமா. கொள்ளு திண்டா இவனுக்கு கொலஸ்ட்ரால் குறையுமா. ஏய், அதுக்கு அது மட்டுமல்ல, இதெல்லாம் காரணம் உள்ளே இருந்தாலும் கூட ஒரு மனிதன் கொள்ளை திங்கும்போது அந்த மனிதனுக்கு ஒரு 10 குதிரையினுடைய பலங்கள் கிடைக்கும். அப்போ அல்லாஹ் தெரியாமையா இந்த பூமியில் படைச்சான்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பொருளிலுமே அல்லாஹ் ஒரு மூலத்தை வச்சிருக்கான். அந்த மூலம் மனிதனை சார்ந்ததாகத்தான் அமைந்திருக்கும். அது நஞ்சானாலும் சரிதான். பாம்பு குத்துறான், மனுஷன் செத்துடுறான். ஆனால் அதோடைய நெஞ்சை எடுத்து விற்கிறான். அந்த நஞ்சில் சில பொருள்களை செய்கிறான். சீனாவை எடுத்துட்டிங்கன்னா அது பாம்பு, தேல், டட்டாக்கள், 8 இலவு எல்லாத்தையும் அவிச்சு திங்கிறான், பொறிச்சு திங்கிறான். எவடாவது சாகுறானா? இல்லை. ஒரு சாராருக்கு அது பிடிக்கவில்லையானால் அது மறுசாராருக்கு உணவாக, மருந்தாக அமையப்பட்டிருக்கு. தீண்டிய அந்த விஷம், நொடியில் மரணித்து விடக்கூடிய அந்த விஷம், அது மருந்துகளுக்கு உபயோகப்படுது. ஆக ஹுலிக்கனுக்கும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹுலிக்கனுக்கும் மாஃபில்லா ரலி ஜமியா.
இந்த பூமியில் உண்டான அனைத்தையும் மனிதனுடைய பிரயோஜனத்துக்கு மட்டுப்படுத்த முடியாத நிலைகளில் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ், லாக் லாக் சுக்கூர். சிந்திச்சு பார்க்கணும் நாம. அப்போ இந்த அல்லாஹ் என்பவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து நியாமத்துக்களிலுமே முதல் மூலம் அவனை அறிந்து நாம் தவறை களைந்து வணங்குவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் அருள் பாலிச்சிருக்கான். இது எவனும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை, சொன்னதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். ஆமன்னா செல்லம்னா தொழாந்திருத்திகளை போன்று அதுக்கும் இதுக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தால் நம்ம இன்னும் என்ன செய்ய முடியாது. எத்தகைய வெற்றியும் நாம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்காது. தேவைக்கு கேள்விகள், ஆனால் அறிதலுக்கு மௌனம், செயலாற்றுவதற்கு மௌனமும் அமைதியும் அன்பும் அரணும் அரவணைப்பும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இஸ்லாத்தை நாம் வழங்க முடியும். மற்றவை சொல்வது போன்று ஆரம்பத்தில் இந்து மதம் தான் இந்தியாவில் இருந்தது அல்லது இதில் இருந்ததுன்னா முதல்ல இந்தியாவில் சஹாபிகள் ஈமான் கொண்டிருக்காங்க. கேரளாவில் கொடுங்கலூரில் சேரமா பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போய் அங்கே வஃபாத்தானதாக சம்பவம் வருது. முதல்ல இந்தியாவிலேயே பள்ளிக்கு இடம் கொடுத்தவர். இன்றைக்கி அந்த அடையாளங்கள் கேரளாவில் இருக்கு. அப்போது மனிதர்களின் தரங்கள் எப்படி இருந்தது? மாண்பை உணர, உண்மையை உணர, உண்மையை வெளிப்படுத்த பொருளையும் அருளையும் வாழ்வையும் அவர்கள் செலவு செய்து கொண்டிருந்தாங்க, அடைந்தார்கள். இன்றைய தினம் வீண் ஜவுடால் வீரா இவைகளால் மக்களை அழித்து கொண்டு நெருப்பையும் புத்தகான்களையும் கடவுளாக ஆக்கிவிட வேண்டும் என்று மிகைத்து இஸ்லாத்தை பூண்டோடு அழிக்க முயற்சிப்பது சிங்கத்துடன் ஒரு சுண்டலி விளையாடுவதை போன்றல்லவா தெரிகின்றது. நாம் சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்து நெருங்கினால் அது வளரும், அது சுடரிடும். ஒருவன் அழிய அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்களை ஈமானில் கொண்டு வரும். பொறாமையின் காரணமாக, என்னமோ அரிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அரிப்பின் காரணமாக குர்ஆனை கொண்டு, இஸ்லாத்தை கொண்டு, இஸ்லாமிய மக்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு இழிவுபடுத்தக்கூடிய அஞ்ஞான கைவர்களெல்லாம் இந்த காலத்திலும் அஞ்ஞானிகளாக இருக்காங்க. இஸ்லாத்தை தவிர, இஸ்லாமிய மூலத்தை தவிர, இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதத்தை தவிர வேறு எதுவும் உண்மை இல்லை என்பதற்கு உலகத்தில் பல்வேறான சான்றுகள். குர்ஆன்ல ஒரு ஒட்டுமொத்த ஆயத்தில் சொல்லிட்டான், குலிக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ. மனிதனுக்கு இடையூறு தருவதையும் அல்லாஹ் மனிதனுக்காகத்தான் படைச்சிருக்கான். ஆனால் அது இடையூறு அல்ல, மனிதனுக்கு தெரியலாம். அதன் மூலமாக பல்வேறான பிரயோஜனங்களை அல்லாஹ் வச்சிருக்கான். உதாரணமாக படைப்பிடத்தில் இந்த கொல்லில் உண்டான சக்தி, அருகம்பில்லில் உண்டான சக்தி எதிலும் இல்லை. இது யார் படைத்தா? அல்லாஹ். யார் கொடுத்தா சக்தி? அல்லாஹ். அதை யார் அறிவித்து கொடுத்தா? நபியுல்லா. ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த கவுமுக்கு அந்தந்த நபிகள். ஆனால் நமக்கு கிடைத்தது வரப்பிரசாதம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்வின் தரங்கள் எல்லாம் நமக்கு எப்படி அமைச்சு கொடுத்தாங்க? அந்த வாழ்வின் தரங்களை நாம் சரியாக புரிந்து செயல்படணும். வேவு பார்க்கக்கூடாது. இது கூடுமா, அது கூடுமா, அது அப்படியா, இது இப்படியா, சொன்னால் செஞ்சுட்டு போடா, ஆமன்னா செல்லம்னா. நிறைய ஷைத்தான்கள் மனித உருவில் வெளிவருவாங்க நமக்கு இடையூறு செய்வதற்காக. அப்போ அந்த இடையூறு செய்யக்கூடிய ஷைத்தான்களுடைய வாழ்வின் நிலைகள் என்ன, தரங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று நிதானித்து கவனித்து பார்ப்போமே. ஆனால்
ஆதாரங்களை கொண்டு வழிகெடுக்கின்ற அவதார புருஷர்களாகத்தான் இருப்பார்கள். நாம் சத்தியத்தை உணர, சத்தியத்தின் அடிப்படை என்கில் நித்தமும் நீதியாய் அல்லாஹ் ரசூலை அஞ்சி அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக வழிபட்டு அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் சிறமேற்கொள்ள உண்மை விசுவாசத்துடன் நாம் வாழ அன்பு, அறம், அமைதி இவைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யா யுஹல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் கேட்குறான், ஆமினு பிமா நஸ்ஸல்னா முசத்தக்கல் லிமாமாக்கும், உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களையும் இப்பொழுது கொடுக்கப்பட்ட வேதங்களையும் கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வீர்களா? அப்படி ஈமான் கொண்டால் மின் கபுல், இதற்கு முன்னால் உண்டானதையும் இப்பொழுதையும் நீங்கள் ஈமான் கொண்டால் அந்நத் மிஸ் அவுஜூஹும் ஃபுரது அலா அதுபாரிஹிம் அவ் நல் அனுஹும் கமால அன் அஸ்ஹாபு சபுத் வகான அம்ருல்லாஹி மஃஊலா. அஸ்ஹாபு சபுத் என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான் பாருங்க. அப்போ போய் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவுமுகள் போய் அன்னைக்கு அவங்களுக்கு ஜும்மா, அந்த நாள் அவங்களுக்கு சனிக்கிழமை ஜும்மாவாக கொடுக்கப்பட்டது. போய் அல்லாஹ்வுடைய அந்த லாயனத்தை தான் அவங்க பெற்றாங்க. அல்லாஹ்வாகிறவன் கான அம்ருல்லாஹி மஃஊலா, அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யணும், அல்லாஹ் ஏவாததை விட்டுறணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் அது என்ன இது என்ன, அது கூடுமா இது கூடுமா, இது சிறுக்கா அது சிறுக்கா, அப்படி இல்லை. சிறுக்கை பற்றி தெளிவாக ஒரு பாடமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் நாம் விளங்குவோம். உண்மையின் அடிப்படையின் கீழ் அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்தானோ அந்த கொடுத்ததை கொண்டு நாம் உணர்ச்சி பெறுவதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நமக்கு ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவின் விளக்கத்தை கொண்டு நாம் நம்மை புதுப்பிப்பதை கொண்டு இந்த கலிமாவை அதிகமாக நாம் உச்சரிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியன் அல்லாஹ், அவனை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தெய்வீக உண்மை தூதர், அவர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு சாத்வீக ஆத்மீக ரீதியிலே உண்மையாக செயல்படக்கூடிய திட்டங்களில் எளிதானது என்பதை கவனித்து அவைகளை நாம் நமது வாழ்வில் எடுத்து முன்னோட்டி செல்வோமேயானால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இஸ்திஃபாரோடு அமல்கள் கபூலாகும். ஈமானின் தரங்களை வலுப்படுத்த நாம் ஆயாத்துக்களை சிந்தித்து செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அவைகளில் விவாதங்களோ அல்லது தெரியாத நிலைகளிலே விளக்கங்களோ அல்லது அரைகுறையாக முன்னும் பின்னும் விட்டுவிட்டு நாம் துடிக்க மீன் வெட்டுவதை போன்று அந்த ஆயத்துக்களை புரிந்து கொள்வதோ மூடத்தனத்திலும் ஏழ்மையான நிலை என்பதை உணர்ந்து சத்தியத்தின் கீழ் வாழ அழைக்கிறது இஸ்லாம். முதல் மார்க்கம் இஸ்லாம், நடுமார்க்கம் இஸ்லாம், இறுதி மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாமே தான் இந்த முழு உலகத்திலும் தோன்றியது, கடைசியிலே அதுதான் நிலைக்கப் போகின்றது. அந்த இஸ்லாத்தின் தன்மைகள் தான் வெற்றி பெறப் போகின்றது. அதற்கு இடையில் வருகின்ற இந்த இடையூறுகளெல்லாம் ஒரு சிற்றின்பமான ஒரு தூசியை போன்றுதான். இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற பொருள்களும் சிற்றின்பங்கள் தான். சிற்றின்பத்தை பார்த்து நாம் மயங்கி விடாமல் மகத்துவத்தின் வல்லோனாகிய அல்லாஹ் ரசூலை அறிந்து செயல்பட்டு அதன் அடிப்படையிலே அமல்களை உயிர்ப்பிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து துறையில் உண்டான பாவங்களையும் குபாடங்களையும் வீண் விரயங்களையும் வீண் பார்வைகளையும் வீண் கேள்விகளையும் வீண் செயல்பாட்டு திறன்களையும் விட்டும் நீக்கி உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் எங்களை நிலைத்திருக்கச் செய். எங்களுக்கு சத்தியத்தை கொண்டு நீ விளக்கம்தா, அதை கொண்டு நாங்கள் நல்ல பல அமல் செய்ய ஒன்றுபட்டு ஒன்று வாழ இந்த சமூக நல்லிணக்கத்தை யா அல்லாஹ் நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய திறன் மிக்கதாக ஆக்கி வைப்பாயாக. வாஹித் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.